வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மார்க்கெட் டாக்ஸ். உங்க ட்ரஸ்டட் ட்ரேடிங் படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பிரேக் அவுட் செட்டப். பட் நாட் ஜஸ்ட் எனி பிரேக் அவுட். இது ஒரு கிளீன் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் என்ட்ரி வித் சாலிட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸ்டாக் நேம் அதானி போர்ட்ஸ். இது உங்க சார்ட் அனாலிசிஸ் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பேஷண்டா ஃபுல்லா பாருங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்ல, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் இல்ல. இது என்னோட பர்சனல் ட்ரேடிங் செட்டப், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போலாம். அதானி போர்ட்ஸ் டெய்லி சார்ட் பார்த்தாலே தெரியுது. ஃப்ரம் மார்ச் ஒரு கன்சிஸ்டன்டா ஹையர் ஹைஸும் ஹையர் லோஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. 21 EMAக்கு மேல பிரைஸ் கான்ஸ்டன்டா சஸ்டெயின் ஆகுது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பாசிட்டிவ் ட்ரெண்டை மார்க் பண்ணுது. ஸோ இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் அது கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ட்ரி எங்கே வைக்க போறோம்னா, இந்த ரேஞ்சை கொஞ்சம் பிரேக் பண்ணி மேலே வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். அது எங்கே வச்சிருக்கோம்னா 1481.50 நம்ம என்ட்ரி நம்ம வைக்கிறோம். எதனால இங்கே வச்சிருக்கோம்னா, இது வந்து ரீசெண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது பிரேக் ஆகி மேலே வந்துச்சுன்னா மேலே கண்டினியூ ஆகுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். அது நம்ம ஒரு வீக் டச் பண்ணுச்சுன்னா நம்ம ட்ரேடிங் பண்ண போறது இல்லை. எனக்கு இங்க வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இந்த ரேஞ்ச்ல ஒரு கேண்டிலோட பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ட்ரேடிங் என்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அங்கே தூரம் போயிருக்கு, பட் பிரேக் ஆகல, ரிஜெக்ட் ஆகி எகைன் க்ளீன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமேல இது பிரேக் ஆச்சுன்னா சஸ்டெயின் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. ஸ்டாப் லாஸ்ல எங்க வைக்க போறீங்கன்னா 1465. எதனாலனா ரொம்ப சிம்பிள், இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் சொல்லலாம். அது இல்லாம இப்போ ப்ரைஸ் இந்த பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் இப்போ ப்ரைஸ் வந்து எவ்வளவு தூரம் ரீட்ரேஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1465 வரைக்கும் ஆகும். அதை விட கீழே போச்சுன்னா மொமெண்டம் லூஸ் ஆயிடும். ஸோ 1465ல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். பிரேக் அவுட் ஃபால்ஸ் ஆனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், பட் என்னோட கேபிட்டலும் ப்ரொடெக்ட் ஆயிடும். இது ரிஸ்க் கண்ட்ரோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட டார்கெட் ஒன் நான் எங்க வைக்கிறேன்னா 1543ல என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சிருக்கேன். டார்கெட் 2 நான் எங்க வைக்கிறேன்னா 1589ல என்னோட செகண்ட் டார்கெட் வச்சிருக்கேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸ் மாதிரி இருக்கும், பட் ரேண்டம் நம்பர்ஸ் இல்லை. இது என்னன்னா ஆகஸ்ட் 2024ல கொஞ்சம் ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதனால நான் அந்த இடத்துல நான் என்னோட டார்கெட்ஸை நான் வச்சிருக்கேன். இப்போ என்னோட ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ட்ரேடிங் செட்டப். என்னோட ரிஸ்க் வந்து பெர் ஷேருக்கு என்னோட ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் 17 rupees 15 பைசே. அண்டு டார்கெட்டுக்கு வந்து பெர் ஷேருக்கு வந்து என்னோட ப்ராஃபிட் வந்து 107 rupees 50 பைசே. ஸோ சப்போஸ் இப்போ என்னோட கேபிட்டல் வந்து ஒரு 30,000 வச்சுக்கோங்க. நான் வந்து 20 ஷேர்ஸ் என்னால் வாங்க முடியும். நான் என்ட்ரி வந்து 1481ல தரேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 1465ல வச்சிருக்கேன். என்னோட டார்கெட் 1 வந்து 1543ல இருக்கு. என்னோட டார்கெட் 2 வந்து 1589ல இருக்கு. பார்த்தீங்கன்னா என்னோட பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் வந்து 2187, பொட்டன்ஷியல் லாஸ் வந்து 324. ஓகேவா? இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1:6 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்குது. ஸோ ஒரு நல்ல செட்டப் இது. இது எத்தனை நாள் ஹோல்டு பண்ணணும்னா ஒரு 5 to 8 ட்ரேடிங் டேஸ், இல்லைன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ். அந்த டைம் டியூரேஷன்ல கண்டிப்பா எதிர் உங்க டார்கெட் இல்லை உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். இதுல என்னென்ன பாசிட்டிவா இருக்குன்னா, நம்ம ட்ரெண்ட் பாசிட்டிவா இருக்கு. வால்யூம் இன்னும் பாசிட்டிவா வரல, பட் வால்யூம் பாசிட்டிவா வரணும். அதுக்கு படம் தான் ஒரு என்ட்ரி ஆக போறேன். கேண்டில் பிரேக் அவுட் கேண்டில் இன்னும் ஃபார்ம் ஆகல, அது ஃபார்ம் ஆகணும். லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கணும். அது எப்போ அந்த பிரேக் அவுட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அந்த டைம் ஃப்ரேம்ல அதுக்கப்புறம் தான் நம்ம என்டர் ஆகணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் ஓரளவு நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தா இது ஒரு லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், ட்ரேட் பண்றது உங்க டிசிஷன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஓவர் லெவரேஜ் பண்ண வேண்டாம். கன்ஃபர்மேஷன்ல தான் என்டர் ஆகணும்.
Most importantly, capital safety is more important than profit. ஓகே ட்ரேடர்ஸ், இந்த அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தமிழ்ல ஸ்டாக் ட்ரேடிங் எல்லாரும் லேர்ன் பண்ணணும். அதான் நம்ம கோலே. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. இது ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட் மட்டும்தான். இன்வெஸ்ட் பண்ற முன்னாடி உங்க ஓன் ரிசர்ச் பிளஸ் அட்வைசர் ஒப்பீனியனை பாருங்க. நன்றி. See you in the next high conviction breakout. Bye bye.